கடவுள் பக்தி ரொம்ப இருக்கிற ஒரு வியாபாரி அவர். தினமும் கடவுளுக்கு உண்டான பிரார்த்தனையை செஞ்சுட்டு தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார். அதே மாதிரி இரவு நன்றி சொல்லிட்டு தன்னுடைய தூக்கத்துக்கு செல்வார். அன்றைக்கி அந்த மாதிரி தான் தன் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் கடவுள் பற்றின பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிட்டே வந்தார். வர வழியில் ஒரு பள்ளத்தில் அவர் வந்த வண்டி சக்கரம் இறங்கிடுது. அவர் வந்த வண்டியோட சக்கரம். உடனே இந்த வியாபாரி வண்டியை விட்டு இறங்காமலே வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு, கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கத்தி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அவருக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. அப்படிங்கும்போது ரொம்பவும் பணம் வருந்தி என்ன பண்ணார், சரி இவ்வளவு நேரமாக கடவுளை கூப்பிடுறோம், பார்த்தியா அந்த கடவுள் வந்தாரா அப்படின்ற ஒரு கோபத்துடனே நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பொறுமையாக அந்த வண்டியை விட்டு இறங்கி அந்த பள்ளத்தில் சிக்கியிருந்த வண்டி சக்கரத்தை நகர்த்த முயற்சிக்கிறாரு. கொஞ்ச நேரம் முயற்சிக்கு அப்புறமா அந்த சக்கரத்தை அந்த பள்ளத்துலேருந்து அவரால் எடுக்க முடிஞ்சுது. அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம். என்னடா இது, நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சோம், ஒரு முயற்சி தானே செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சால் இவ்வளவு சுலபமாக நம்மளால் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு சந்தோஷத்தில் திரும்பி பார்க்குறாரு. ஒரு துறவி ஒருத்தர் தனக்கு உதவி செஞ்சுருக்கிறது அப்போ தான் அவருக்கு புரியுது. அந்த துறவியோட உதவியும் சேர்த்து தான் அவரை அந்த வண்டி சக்கரத்தை அந்த பள்ளத்துலேருந்து மீட்க உதவி இருக்குங்கிறது அப்போ தான் அந்த வியாபாரிக்கு புரிஞ்சுது. உடனே அவர் ஓடோடி சென்ற அந்த துறவிக்கு, ரொம்ப நன்றிங்கய்யா, நான் கடவுளை எவ்வளவோ தடவை கூப்பிட்டேன், ஆனால் அவர் எனக்கு உதவி செய்ய வரவே இல்லை தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாகவும் சோகம் கொஞ்சம் கோபமாகவும் சொல்கிறாரு. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, ஏன்பா கடவுள் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்க மாதிரி சொல்கிற? நீ இறங்கி முயற்சி செஞ்சதை பார்த்து தான் நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். அதே மாதிரி தான் நீ உன் வாழ்க்கையில் முயற்சி செய்கிறத பார்த்தா தானே கடவுளால் அவரால் முடிஞ்ச உதவி செய்ய முடியும். நீ எந்த முயற்சியும் பண்ண மாட்ட, அப்படியே இருப்பேன். உனக்கு எல்லா உதவிகளையும் கடவுளே செய்யணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பாக அது சாத்தியம் கிடையாது தானே. அவர் உதவி செய்கிறதுக்கும் நீ ஒரு சந்தர்ப்பத்தை தரணும். அது எப்படி அமையும் அப்படின்னா, நீ முதல்ல உனக்கான முயற்சியில் முன்னெடுக்கணும். அப்போ தான் கடவுளாலேயே உனக்கு உதவி செய்ய முடியும். அவர் செய்கிற உதவியும் வெற்றி அடையும் அப்படிங்கிற உண்மையை அவனுக்கு புரிய வச்சார். இப்போ தான் அந்த வியாபாரிக்கு புரிஞ்சுது, நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடையணும், ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நம்ம தான் செய்யணும். அப்போது அந்த முயற்சிங்கிறது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் அது.